Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல customized 1 kg black forest cake வந்து எப்படி டிசைன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நான் இங்க 4 எக் வச்சு ஒரு பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துர்க்கேன். கேக் ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் கேக்க வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கு அப்புறம் க்ரீம் கொடுத்துட்டு இருக்கேன். க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து க்ரீம் ஸ்ப்ரெட் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கும். இப்போ இதுக்குள்ள ஃபில்லிங்கா நான் வந்து சாப் பண்ண செரீஸை போட்டுக்கிறேன். கொஞ்சமா கிரேட் பண்ண டார்க் சாக்லேட்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த லேயர் நான் வந்து க்ரீம் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்குள்ள ஃபில்லிங்கா செரீஸும் டார்க் சாக்லேட்ஸும் சேர்த்துக்கிறேன். தேர்ட் லேயர் கேக் வச்சதுக்கு அப்புறம் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ரீமை வந்து க்ரம் கோட் பண்ணதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் சுகரினோட ரெட் கலர் ஜெல் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கேக்கு வந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு லெவல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக்குக்கு வந்து ஃபைனல் டெக்கரேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பைப்பிங் பேக்கில் பெரிய பெட்டல் நோசல் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே ஒயிட் கலர் க்ரீம் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி சின்ன ரோசஸ் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பட் ரோசஸ் மாதிரி பண்ணி இந்த கேக்குக்கு மேலே வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ரோசஸாக ரெடி பண்ணி கேக் மேலே வச்சிடலாம். இப்போ என்னோட கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி ரோசஸ் வந்து நான் கேக்குக்கு மேலேயும் சைட்ஸ்லேயும் வச்சுருக்கேன். கொஞ்சமாக லீவ்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். கடைசியாக இந்த கேக்குக்கு மேலே வந்து ஃபாண்டன்ட்டில் நேம் எழுதி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட கஸ்டமைஸ்டு 1 kg வெயிட் வர பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஆர்டர்ஸ்லாம் வரும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.